Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கவனவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ எப்படி வெளிப்பாடு உண்டாகிறது அவர் சொல்கிறாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கமளவும். அதாவது இந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு அது உங்களுடைய இருதயத்திலே உண்டாகி அந்த வசனம் இருதயத்திலே வேர் கொண்டு இதனுடைய வெளிப்பாடு உண்டாகிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலம். இதை கவனிப்பது நலமாயிருக்கு. ஏனென்றால் அதன் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த வெளிப்பாடு இங்கே அடங்கி இருக்கிறது. இதை கவனிப்பது நலம். இது நல்லது. உங்களுக்கு வியாதியா இருக்கிறீர்களா? இதை கவனிப்பது நலம். கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? கடனில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? இதை கவனிப்பது நலம். தீராத பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? இதை கவனிப்பது நலம். எது வரைக்கும் கவனிக்கணும்? அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து வெற்றியை காணுகிற வரை, விடிவெள்ளி உண்டாகிற வரை, இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிற வரை இதை கவனிப்பது நலம். அப்ப பாருங்க, வெளிப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்பாட்டின் அறிவு. இதுல என்னன்னா, எல்லாவற்றுக்கும் திறவுகோல் இந்த வெளிப்பாடாக இருக்கிறது. உங்கள் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் பதில் எங்க இருக்குது? இந்த வெளிப்பாட்டில் தான் இருக்கிறது. இது மறைத்து வைக்கப்படவில்லை. இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர். சத்திய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ளவே இருக்கிறார். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா கேட்டு பூட்டியிருக்க மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னா போக முடியாதுன்னு பிசாசானவன் என்ன பண்ணுறான்? ஒரு வாசலை கொண்டாந்து வச்சு பூட்டு பெருசாக தொங்குது. இதுக்கு மேலே போக முடியாதாக்கும், இவ்வளோதான் உன் லெவல், இதுக்கு மேலே நீ போக முடியாதாக்கு பெரிய. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய மண்டலம் என்று வரும்போது, ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாதாளத்தின் வாசல் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் எத்தனை வாசல் எத்தனை பூட்டு போட்டாலும் அத்தனைக்கும் திறவுகோல்கள் இருக்கிறது. அத்தனைக்கு திறவுகோல் இருக்குது. பாருங்க, திறவுகோல் எது? திருப்பவும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும். எது திறவுகோல்னு காமிக்கிறேன். எது திறவுகோல் பாருங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்து பாவத்தையும் நோயையும் சாபத்தையும் பிசாசையும் வென்று ஜெயித்து எழுந்தபோது நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாக்குற எல்லா காரியத்தையும் அவர் மேற்கொண்டு விட்டார். எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டார் இல்லையா? அப்ப கவனிங்க, அதனால தான் இப்படி சொல்லி இருக்குது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதன்றி. எப்படி சொல்லியிருப்பாருங்க? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அறிவினாலே என்ன கொடுக்கப்படுகிறது? இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே கொடுக்கப்படுகிறது என்ன? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஆல் திங்ஸ் பெர்டெய்னிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ் என்ற ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்படுது. ஆல் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங்ஸ். எல்லாவற்றையும், உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய தேவ பக்திக்கும் உங்களுடைய உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய ஆல் திங்ஸ் எல்லாவற்றையும் எது கொடுத்திருக்கிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எதுக்கு ஜெபம் பண்றாரு? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஏன் அப்படி ஜெபம் பண்றாரு? மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்றாரு. அவருக்கு வேலை வேணும், இவருக்கு சோறு வேணும், இவருக்கு காரு வேணும், இவருக்கு வீடு வேணும் ஜெபம் பண்ணல. மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும். ஏன்னா எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு வந்துட்டா அது எல்லாம் இருக்குதுன்றது புரிஞ்சிடும். எல்லாவற்றையும் எடுத்து வாழ அவர்களுக்கு ஒரு இது உண்டாயிடும். அப்ப தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி 4 திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அதாவது அதிலெல்லாம் பார்ட்டேக் பண்ணும்படியாக, அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, அதில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவன் அறிகிற அறிவினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். அப்ப நான் சொல்லுகிறேன், எங்க இருக்குது சாவி, திறவுகோல்?
நீங்கள் சந்தித்திருக்கிற இந்த பாதாளத்தின் வாசல்கள், வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற இடையூறுகள், சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் சாவி எங்கே இருக்குது? வாக்கு தத்தங்களில் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவிலே இருக்கிறது. அதுதான் திறவுகோலாய் இருக்கிறது. வெளிப்பாடு தான் திறவுகோல். அது வாக்கு தத்தத்தின் வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரெவலேஷன் என்கிற வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ரெவலேஷன் என்று சொன்னால் டு ரிவீல், வெளிப்படுத்துவது. அப்போ எப்படி உண்டாகுது? அது கொஞ்சம் கவனிங்க. எப்படி காரியங்கள் நடக்குது? வெளிப்பாடுனா என்ன, எப்படி காரியங்கள் நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். வெளிப்பாடு உண்டாகும்போது என்ன உண்டாகுது? நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும், எது தேவனுடைய சித்தம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடறோம். கிரியேஷன் இஸ் a revelation of what was in God's heart. தேவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே சூரிய சந்திர நட்சத்திரங்கள், மிருக ஜீவன்கள், மீன்கள், பறவைகள், மனித வாழ்க்கை எல்லாமே, இந்த உலகமே தேவனுடைய இருதயத்துக்குள்ளே முன்னே இருந்ததுங்க. அவருடைய இருதயத்தில் எண்ணத்தின் வடிவில் அவர் வைத்திருந்தார், உள்ளத்தில் வைத்திருந்தார், உள்ளத்தில் அதுக்குரிய பிக்சர் வைத்திருந்தார், வடிவமைப்பை வைத்திருந்தார். ஒரு கட்டடம் கட்டுகிறவன் பாருங்கள், ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னு வைங்க, போய் பார்த்தீங்கன்னா வெறும் வெட்டாந்தரை தான் இருக்குது, அங்கே வெறும் கிரவுண்டு தான் இருக்குது, வீடை ஒன்றும் காணும். அப்புறம் கொண்டு வந்து நிறைய செங்கல், மண், கல் எல்லாத்தையும் கொட்டுறாங்க. போய் பார்த்தீங்கன்னா வீட்டையா பார்க்குறீங்க? வீட்டை ஒன்றும் பார்க்கல. என்னத்தை பார்க்குறீங்க? வெறும் செங்கல், மண், கல் தான் இது என்ன வீடான்னு கேட்பீங்க இல்லையா? ஆனால் அந்த படம் வரைஞ்சி வச்சுருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள மைண்டில் என்ன இருக்குது? இருக்குது. வீடை கட்டுற ஆளுக்கு தெரியும், ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் கட்ட போகிறேன், என் பெட்ரூம் இவ்வளோ பெருசு இருக்க போகுது, பாத்ரூம் இவ்வளோ பெருசு இருக்க போகுது, கிச்சன் இவ்வளோ பெருசு இருக்க போகுது. அந்த அம்மா அந்த கிச்சனை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறேன் அந்த கிச்சனில்ன்னு. ஏற்கனவே அதுக்குரிய பிளான்லாம் இருக்குது, மைண்டில் அது இருந்து கொண்டு இருக்குது. ஏன்னால் அது வடிவமைப்பை பார்த்து விட்டீர்கள், எப்படி வீடு இருக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்புறம் எல்லாத்தையும் கல், மண், சிமெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு கரெக்டாக வேலை செய்து கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகுது? அந்த வடிவமைப்பின்படி அந்த வீடு உருவாகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாக தேவனுக்குள்ளாக இந்த வடிவமைப்பு பிக்சர் எல்லாம் உண்டாயிருந்தது இல்லையா? எல்லாம் உண்டானது. எப்படி கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆக்சுவலாக அதை கொண்டாந்தார், தத்ரூபமாக நாம் காண்கிற வண்ணம் எப்படி அன்றைக்கி உருவாச்சு? வாயை திறந்து அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்போ வெளிப்பாடு இப்படி தான் வேலை செய்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்தங்களை பார்த்து 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 உள்ளத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய சரீர வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லா ரீதியிலும் எப்படி இருக்க வேண்டும், படிப்பு எப்படி இருக்கணும், வேலை எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறத பற்றிய ஒரு பிக்சர். நிறைய பேருக்கு அந்த பிக்சரே கிடையாது பாருங்கள். இன்றைக்கு சும்மா பைபிள் தூக்கிட்டு கோயில்கள் போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? அந்த பிக்சர் இன்னும் உள்ள வரலை, அதை பற்றி யாரும் சொல்லவும் இல்லை. இதெல்லாம் யார் சொல்கிறா? பிக்சர் வரணும்னு யார் சொன்னா? நான் எவ்வளோ நாளாக இருந்துட்டேன் சபையில், யாரும் எனக்கு சொன்னதே கிடையாது. அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் பிக்சர்ப்பா உள்ள வை, பிக்சர் வேர்ட்ஸ் எல்லாம் பிக்சர். நான் சொன்னேன் இல்லையா, டாக்னு சொன்ன உடனே நீங்கள் டிஓஜியாக பார்க்குறீங்க, கிடையாது, பிக்சர் நாயை பார்க்குறீங்க இல்லையா? நாயை தான் பார்க்குறீங்க, வார்த்தைகளை பார்க்கறதில்லை, எழுத்துக்களை பார்க்கறதில்ல. அப்போ தேவனுடைய வார்த்தை பிக்சரை உண்டாக்குறது. என்னை பற்றி ஒரு பிக்சர், இந்த வாக்கு தத்தங்கள்லாம் என்னை பற்றி ஒரு பிக்சர் உண்டாக்குறது. இந்த வாக்கு தத்தத்தை குறித்த அறிவு, நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிக்சரை உண்டாக்குறது. இந்த பிக்சர் உள்ளே வந்து என்னை நிரப்புகிறது. இதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணுகிறேன்? வாயை திறந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு அது அப்படியே ஆகிறது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, இயேசு அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாது இருக்க சொன்னார். 24 மணி நேரத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. அது ஏன்? அவர் உள்ள வார்த்தை நிரம்பி இருக்குது ஏற்கனவே உள்ள. இது ஒன்றும் சும்மா ஃபார்முலா இல்லை, இப்படி சொல்லி பாரு அப்படி ஆகும்னு சொல்லித்தராங்க. நான் கூட சொல்லி பார்த்தேன் பிரதர், ஒன்றுமே ஆகலை. ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து ஏதோ சொல்லி பார்த்தா ஆகிடுமா, அதெல்லாம் மந்திரமாக கத்துறோம். வீட்டுக்கு போய் அவனை பற்றி பேசி இவனை பற்றி பேசி, அவர் இப்படியா இவர் எப்படியா அது இப்படியா இது எப்படியா ஊர் கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட வேத வசனத்தை தியானிக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, உள்ளே வைக்கிறது இல்லை, இது வேறு கொள்றதும் இல்லை, ஒன்றும் நிரப்புறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் அப்படி ஆகலை. நீங்கள் என்ன அப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, சொன்னால் ஆகிடும்னு. நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிரசங்கம் பண்ணலைங்க, நாங்கள் விவரமாக பிரசங்கம் பண்ணுறோம்.
இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதில் தியானமாயிருப்பாயாக. இதெல்லாம் பண்ணாதான் அது வேலை செய்யும். இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அது வேலை செய்கிறது பாருங்க. அப்போ வெளிப்பாடு அப்படி தான் வேலை செய்யுது. உங்களுக்கும் அது வேலை செய்யும். இட் வில் ரிவீல். அந்த வெளிப்பாடு வந்து முதல்ல உள்ளத்தில் வர வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வெளிப்பாடு உள்ளத்தில் பதிய வேண்டும். உள்ளத்தில் பதிந்த வெளிப்பாடு வாழ்க்கையில் அப்படியே வந்து அது வெளிப்படும். அப்போ பாருங்க, கண்கள் அதன் பேரில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, வியாதி பிரச்சனையா, இல்லை தொழிலில் பிரச்சனையா, பண பிரச்சனையா, என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்குரிய வாக்குத்தத்தங்கள் அதுக்கு சாவி இருக்குது பாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் போனால் ஒரு ரூமுக்கு ஒரு சாவி இருக்குது. சில நேரத்தில் இந்த சாவியை போட்டு நான் தேடிட்டு கிடப்பேன். டூ many keys, நிறைய சாவி இருக்குது. இந்த நிறைய சாவி இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக எடுத்து கரெக்டாக 3 கொத்த ஆக்கி 3 இடத்துல வச்சு இதை எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுக்கிற மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்குதெல்லாம். இது எந்த சாவி எதுக்குன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது. அதனால் அதுக்கு டேக் போட்டு வச்சுருக்குது. இது அந்த ரூமு சாவி, இது இந்த ரூமு சாவி, இது ஸ்டோர் ரூம் சாவி, இது கிச்சன் சாவி, அது அந்த சாவி, எந்த சாவி எல்லாம் போட்டு வச்சுருக்குது. அப்போ அது போலவே வேதவசனத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்குரிய சாவி எடுத்தால் தான் நான் திறக்க முடியும். இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போகிறீர்கள், இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்க போகிறீர்கள், இதை தாண்டி எப்படி போக போகிறீங்க, இந்த மலையை எப்படி கடக்க போகிறீர்கள், அதற்கு ஒரு சாவி. நான் சொல்கிறேன், வெளிப்பாடு மட்டும் வந்துட்டா சாவி கையில் இருக்க ஆள் மாதிரி எப்பேற்பட்ட கதவு பெருசு மாதிரி தெரியும், சாவி இத்தினுண்டு தான் இருக்கும், போட்டால் திறக்கும் கதவு. ஆஹா, இவ்வளோ பெரிய கதவு வாங்க. பூட்டில் சாவி தான் முக்கியங்க. சாவியை உள்ளே போட்ட உடனே கதவு எவ்வளோ சைஸ்ன்னு இல்லை, இந்த சாவி வேலை செஞ்ச உடனே கதவு திறக்க ஆரம்பிச்சிருது. பெரிய பேங்க்கில் பாருங்கள், பெரிய லாக்கர் வச்சு அவன் போல் உள்ளே பணமாக அடுக்கி வச்சிருக்கிறான் கோடியா. சாவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒன்று இருக்கும், ஆள் பாக்கெட்டில் போட்டு வருவார். அவ்வளோ பணமும் அது உள்ளே இருக்குது. இவன் எத்தனை முட்டினாலும் அது திறக்காது. யார் போய் முட்டினாலும் ஒன்றும் திறக்காது, என்ன நோண்டினாலும் திறக்காது. நிறைய பேர் நோண்டியெல்லாம் பார்க்குற கிறிஸ்தவம் இருக்கிறாங்க. நான் 41 நாள் உபவாசம் இருக்கிறேன் பிரதர், நல்லா போட்டு நம்பினேன் பிரதர், காலையிலேருந்து பரலோகமே இறங்கி வரணும் பிரதர், எப்படியாவது திறக்கணும் பிரதர், இது எப்படியாவது இது இடிக்கிறேன் பிரதர், எப்படியாவது நகர்த்துறேன் பிரதர், கடும் காப்பி உபவாசம் பிரதர், வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட போகல பிரதர், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். நீங்க நம்ப வந்து இந்த ஊர் பேங்க் லாக்கரே திறக்காது. கண்ணீர் விட்டேன் பிரதர், திறக்காது. சாவி இருக்குதா பிரதர்? சாவியை கண்டுபிடிக்காம எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சாவி இருக்குது, அதுக்கு ஒரு சாவி இருக்குது. பொருளாதார செழிப்புக்கு திறவுகோல் இருக்கிறது, வியாதியிலிருந்து வெற்றிக்கு திறவுகோல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் திறவுகோல் இருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் நாம் வெற்றியை அடைவதற்கு, மேற்கொள்வதற்கு, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு திறவுகோல்கள் இருக்கிறது. இதை நான் உபயோகப்படுத்த வேண்டும். அதை எடுக்கணும். போய் அங்கே நின்று அழுது பிரயோஜனம் இல்லை, அங்கே நின்று கெஞ்சி பிரயோஜனம் இல்லை, நம்பி பிரயோஜனம் இல்லை, இடிச்சு பிரயோஜனம் இல்லை, தலைகீழாக நின்னும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த லாக்கர் வந்து எது போட்டாலும் திறக்க போகிறதில்ல. நீங்கள் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்கள் ஊர் நாட்டு வெடி கொண்டு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அது திறக்க போகிற எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக. திருடன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது தான் பத்திரமா வச்சுருக்காங்க. தேவனும் இதை வெளிப்பாட்டின் வடிவில் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, இந்த திருடன் ஒருத்தன் இருக்கான் பிசாசு, அவன் வந்து உங்கள் ஆசீர்வாதம்லாம் அள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னா கரெக்டாக லாக் பண்ணி வச்சுருக்கிறாரு. சாவியை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சிடல, உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாவியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஃபுல்லாக சாவி இங்கே இருக்குது. எப்பவும் சாவி கொத்தோடு இருக்கணும், கரெக்டாக எல்லாம் டேக் போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும், எந்தெந்த சாவி எதுக்கு போகுதுன்னு கரெக்டாக. திறக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க திறக்கும்னு? எப்பேற்பட்ட பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எதை மேற்கொள்ளாது? வெளிப்பாட்டின் அறிவுள்ள மனுஷனை பாதாளத்தின் வாசல் எதுவுமே மேற்கொள்ளவே முடியாது. இங்கதான் அதிகாரம் வருது பாருங்க. எப்பேற்பட்ட அதிகாரம்! நீங்கள் அந்த சாவி வச்சுட்டு வர்ற ஆள் பாருங்கள், லாக்கரை பார்த்து போகிற தோரணையே வேற மாதிரி இருக்கும். திறக்க போகிற ஆள் அவர் தான் அதிகாரி, அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, இவர் திறப்பார் க்ளீனாக. உள்ள அவ்வளவும் இருக்கிறது.
நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகாரியாக வைத்திருக்கிறார். பரலோக பொக்கிஷங்களுக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் ஏற்படுத்தின சகல ஆசீர்வாதங்களுக்கு, எல்லா காரியங்களுக்காகவும் உங்களை வாரிசுதாரர்களாக வைத்து உங்களுக்கு சாவியும் கொடுத்து இந்த சாவியை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கறதுக்குள்ள ஆவியானவரை வைத்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், வெற்றிகரமாய் வாழுங்கள். ஏனென்றால் அதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனம் ஒவ்வொரு உள்ளத்திலும் விதைக்கப்படட்டும், வேரூன்றட்டும், தண்ணீர் பாய்ச்சப்படட்டும், வளரட்டும், 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். கர்த்தாவே, தேவ ஆவியானவர் தான் இந்த காரியங்களை எங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். குறைவில்லை எங்களுக்கு. வெளிப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க உம்முடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் வாழ முடிகிறது. கர்த்தாவே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றை குறித்த வெளிப்பாடு உள்ளத்திலே உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கை குறித்த வெளிப்பாடு, சுகத்தை குறித்த வெளிப்பாடு, வெற்றியை குறித்த வெளிப்பாடு, ஜெயத்தை குறித்த வெளிப்பாடு, குடும்ப நல்வாழ்வை குறித்த வெளிப்பாடு, எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு, வளமான எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு, கர்த்தருடைய நோக்கங்களை குறித்த வெளிப்பாடு உள்ளங்களில் உண்டாகட்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசிப்பிக்கப்படட்டும். தேவ ஆவியானவர் தாமே இந்த காரியங்களை போதித்து நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி எங்களுடையது, ஜெயம் எங்களுடையது. எல்லா பரலோக ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் சொந்தக்காரர்கள். தேவன் ஏற்படுத்தின எல்லாம் எங்களுடையது. எல்லாவற்றை சொந்தம் பாராட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். உமக்கு எல்லா கனமையும் துதியும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.